ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் இண்டிபெண்டன்ஸ் டேல என்ன பேசியிருக்கார்? ஸோ அதான் இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ் ஆர்டிக்கல். இதில டோட்டலா ஒரு 10 பாயிண்ட்ஸ் சம்மரைஸ் பண்ண முடியும். அந்த 10 பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த இமேஜ்ல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இவரு தான் அப்போசிஷன் பார்ட்டி லீடர் ராகுல் காந்தி. யூசுவலா இண்டிபெண்டன்ஸ் டே அப்போலாம் ஃபர்ஸ்ட் ரோல தான் யார உட்கார வைப்பாங்க? அப்போசிஷன் பார்ட்டி லீடர உட்கார வைப்பாங்க. பட் இந்த தடவ சீட் அலோகேஷன் மாறிடுச்சு. ஸோ கவர்மெண்ட் என்ன ரீசன் சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் எல்லா சீட்ஸுமே இந்த வருஷம் ஒலிம்பிக் பிளேயர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு குடுத்தாச்சு. ஏன்னா இந்த வருஷம் அவங்க பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் காட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் சீட்ஸ் எல்லாமே குடுத்தாச்சு. ஸோ இந்த டெசிஷன அப்போசிஷன் பார்ட்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுத்தீங்களா கேட்டா, டிஸ்கஸ் பண்ணல. யூனிலேட்டரலி டிசைடட். அப்போசிஷன் பார்ட்டி லீடரோட சீட் பத்திலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னு கேட்டா, அப்போசிஷன் பார்ட்டி லீடர் வந்து சிம்பிள் ஆஃப் கிரிட்டிசிசம். ஸோ ஒரு அப்போசிஷன் பார்ட்டி லீடர் நம்ம வந்து கிரியேட் பண்றோம்ல, அது மெயின் ரீசன் என்னன்னா கவர்மெண்ட் அக்கௌண்டபிளா வச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பொசிஷன். ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு ட்ரூ பேட்ரியட்டா இருக்கீங்கன்னா, அதோட ஃபர்ஸ்ட் எசன்ஸே உங்களோட கவர்மெண்ட் அக்கௌண்டபிளா வச்சிருக்கீங்களா? கவர்மெண்ட் எதிர்த்து கொஸ்டின் கேட்க முடியுதா? கிரிட்டிசைஸ் பண்ண முடியுதா? அப்படி கேட்க முடிஞ்சிச்சுன்னா உங்க கண்ட்ரில ஃப்ரீடம் இருக்கு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேவோட சிம்பிள் என்னது? என்ஜாயிங் தி எசன்ஸ் ஆஃப் ஃப்ரீடமா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸா. அதோட பொலிட்டிக்கல் டைமென்ஷன் தான் அப்போசிஷன் பார்ட்டி லீடரோட சீட். ஸோ அவருக்கான ஃப்ரண்ட் சீட் தராதுன்றது இட் இஸ் தி பிரீச் ஆஃப் பிரசிடென்ஸ். இப்போ அந்த 10 பாயிண்ட்ஸை சமரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, இந்த காலம் தான் தி கோல்டன் பீரியட் ஆஃப் பாரத். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற இந்தியா. முக்கியமா யாருக்கு? யங்ஸ்டர்ஸ். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணணும்னா நிறைய விண்டோஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கு. பட் ஆக்சுவலா பார்த்தா இந்த காலத்துல தான் இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் சம் அதிகமா இருக்கா. ரைசிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் அமாங் தி யங்கர் பாப்புலேஷன். இதுக்கு என்ன ப்ரூஃப்? இந்த இயர்ல வந்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்துச்சு. அதாவது குளோபல் லெவல்ல யூத்தோட எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு, ட்ரெண்ட் எப்படி இருக்கு அனலைஸ் பண்ணுச்சு. அந்த ரிப்போர்ட்ல ஒரு சப் பார்ட்டா இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிச்சா. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 15 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ள இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இந்தியாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமா இருக்கு. பிளஸ் அவங்களோட ஜாப் நேச்சர் வந்து ஸ்டேபிளா இல்லை. அதாவது இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் ஸ்டேபிள் ஜாப்ஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் இன் இந்தியா. ஸோ இது வந்து குளோபல் டேட்டா. பட் இந்தியாவே வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவோம்ல, அதில் செக் பண்ணி பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்வேன்னு ஒரு சர்வே கனெக்ட் பண்ணும். யார் பண்ணுவா? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். பட் ஆக்சுவலா இந்த சர்வே பார்த்தோன்னா 2011-12 இருந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. இந்த சர்வேவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேன்னு 2017 இருந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா வந்து அத்தன்டிகேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு அப்போசிஷன் பார்ட்டி சொல்றாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டிபேட். இதை தவிர்த்துட்டு இண்டிவிஜுவலா பார்த்தாலும் ஒரு வில்லேஜ்ல இருக்கிற மேல் எடுத்து பார்த்தீங்கன்னா 2004 வந்து ஒரு 4% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குன்னா இது அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டு 2017 10% ஆயிடுச்சு. ஸோ ரூரல் வில்லேஜ்ல மேலோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 10% இப்போதைக்கு இருக்கு. சேம் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ரூரல்ல 9% இருந்து 17% அதிகமா இருக்கு. அதுவே அர்பன்ல பார்த்தீங்கன்னா 3.6 இருந்து 9.5% அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு. அது அர்பன் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 10% இருந்து 19% அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு. ஸோ வில்லேஜ்ல இருக்கிற ஃபீமேலை விட அர்பன்ல இருக்கிற ஃபீமேலுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு. இப்போ நான் பேசின எல்லா டேட்டாவும் இன்னைக்கு பிசினஸ் பேஜ்ல அப்படி கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் படிங்க. The Prime Minister speaks about rise in job avenues for youth. ஸோ யூத்துக்கு அதிகமான ஜாப் ரைஸ் ஆக சொல்றாங்க. பட் டேட்டா ஷோஸ் அதர்வைஸ். பட் டேட்டா வேற மாதிரி இருக்கு. மோடி சொல்றாங்க, ஐ வுட் லைக் டு சே தட் இஸ் எ கோல்டன் era ஃபார் பாரத். டேட்டாஸ் பார்த்தோம்ல, இங்கே போட்டு பாருங்க மேலே ஃபர்ஸ்ட் பேரா அந்த டேட்டாஸ் தான் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிறது பார்த்தாச்சு. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னோட 11th இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் பேசினது யூத்தோட எம்ப்ளாய்மெண்ட் பத்தி. அடுத்த பாயிண்ட், எல்லா மக்களுக்கும் ஒரே லா தானே இருக்கணும். பட் ஏன் சில ரிலிஜன்ஸ்க்கு மட்டும் தனி டிஃப்ரெண்ட் லா இருக்கு? ஸோ கம்யூனல் பேஸ்டு சிவில் கோடை தூக்கிட்டு எல்லாருக்குமான ஒரே கோட் கொண்டு வரணும். செக்குலர் சிவில் கோட், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடை தான் இன்னும் கொஞ்சம் ரீஷைன் பண்ணி செக்குலர் சிவில் கோட்னு மோடி பேசியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட், பெண்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை. ஸோ ஃபியூச்சர்ல உங்களோட சேஃப்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்தியாவில் வந்து இன்வெஸ்டிகேஷன் செம ஸ்ட்ராங்கா இருக்கணும், பனிஷ்மெண்ட் செம ஸ்ட்ராங்கா இருக்கணும். தேர்ட் பாயிண்ட், ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட், இந்தியன் ஸ்டேட்டை டீஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு வெளிநாட்டுல இருந்து நிறைய சதிகள் நடக்குது. அந்த மாதிரி ஃபோர்ஸஸ் கிட்ட இருந்து இந்தியாவை சேஃப் கார்ட் பண்ணணும். அடுத்து இந்தியாவில் வந்து கரப்ஷன் சரி பண்ணணும். பங்களாதேஷ்ல வந்து ஒரு பீஸை கொண்டு வரணும். அங்க இருக்கிற ஹிந்து மைனாரிட்டியை சேஃப் கார்ட் பண்ணணும். பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் அசம்பிளிக்கும் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடத்தணும். முக்கியமா டைனஸ்டி பாலிடிக்ஸை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மினிமம் 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ், 1 லட்சம் யங்ஸ்டர்ஸ் நான் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஃபேமிலில இருந்து பாலிடிக்ஸ்குள்ள வரணும். இதை தவிர்த்துட்டு இந்தியாவில் செமிகண்டக்டர் சிப் மேனுஃபேக்சரிங் இருக்குல்ல, அதை சூப்பரா டெவலப் பண்ணணும். நம்மளோட டிசைன் கேப்பபிலிட்டியும் அதிகமாக்கணும். இது எல்லாத்தோட ஃபவுண்டேஷன் எது? எஜுகேஷனா. ஸோ எஜுகேஷன்ல வந்து ஒரு எக்ஸலன்ஸ் கொண்டு வரணும். நாலந்தா ஸ்பிரிட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஒரு 90 மினிட்ஸ் பேசியிருக்காங்க. 90 மினிட்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு.